மக்கள்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டேட்டுன்னு பார்த்துருப்பீங்க. ஜல்லிக்கட்டு வந்து நடக்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டில் வந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து குமரகுளத்தில் தான் ஜல்லிக்கட்டு நடக்குது. எஸ்எம் காலேஜுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இப்போ வந்து ஜல்லிக்கட்டு நடக்கிறது வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக. அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஆன்ல போட்டுக்கோங்க. போங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க. சரி காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க. ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா? அதான் அந்த நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். பாருங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க. உள்ளே பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃபுல்லாக வந்து உட்காரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கறதுக்கு வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க. போராட்டமாக அதனால் 1 2 3 4 5 6 மொத்தம் 7 நினைக்கிறேன். 7 ரேக் மாதிரி இது பண்ணிட்டுக்கிறாங்க. வாங்க முன்னத்தை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். மக்களே, ஜல்லிக்கட்டுக்கான வேலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. என்னோட தூய தமிழில் பேசுகிறேன்னு பார்க்காதீங்க, சும்மா பேசி பார்த்தேன். பாருங்கள் வேலைலாம் பயங்கரமான டேட்டுக்குது. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 100% 50% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஸ்டேஜ் தான் ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க. ஆடியன்ஸ்லாம் உட்காந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் பாதி வேலை முட்டிக்கு போகுது. அதனால பாருங்கள் அப்படியே வேகமாக வேலை செஞ்சுட்டுக்கிறாங்க. இன்னும் 4 இருக்குது. ஒரு 3 நாள் இருக்குது. 3 நாள் 4 நாள் இருக்குது டைமு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க. இந்த வந்து இந்த ஹெட்டு ஃபுல்லாக வந்து ரெடி பண்ண ஜல்லிக்கட்டு வேலை தான் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குதுங்க. ஜல்லிக்கட்டு வீடியோ எப்படி இருக்க போகிறது தெரியல. பயங்கரமாக வீடியோ போட போகிறோம். பாருங்க தான் வந்து ஆடியன்ஸ் உட்கார்றதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க. பாருங்க ஒரு 8 ரேக் இருக்க மாட்டேங்குது. வந்து மேலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிற வியூ பாருங்க மக்களே, பயங்கரமாக இருக்குதுங்க. வாடி வாசல் தான் அல்டிமேட்டாக பண்ணிக்கிறாங்க. பாருங்க லென்த்தே பயங்கரமாக இருக்குதுங்க. மக்கள் நம்ம வந்து ஸ்டேஜ் அந்த உட்காந்து ஆடியன்ஸ் பார்ப்பாங்க பார்த்தீங்களா? அங்கே தான் வந்து நிற்கிறோம். வந்து நம்ம 4வது 5வது படிக்கட்டு நிற்கிறோம். ஃபுல்லாக பாருங்கள் வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க இன்றைக்கி தான். சரிங்களா? பாருங்கள் சுற்றியும் ஃபுல்லாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. மேலே தான் நிற்கிறோம். மேலே ஒரு வியூ எடுக்கலான்னு தான் மேலே வந்துட்டோம். அங்கே பாருங்கள் யூடியூபர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அவர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ எடுத்து போயிட்டு இருக்கிறாரு. மக்களே வேற லெவலில் வியூ பாருங்க. வியூ அல்டிமேட்டாக இருக்குதுங்க. இந்த இடத்துக்கு தான் வந்து ஜல்லிக்கட்டு வீடியோவே எடுக்க போகிறோம். பாருங்க இங்கேருந்து எடுத்தால் அப்படி பக்காவாக இருக்குங்க. இன்னும் இதுக்கு மேலே நிறைய ரேக் வரமாட்டேங்குது. இன்னொரு 4 வரும். அதுக்கு மேலே இந்த இடத்த எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. அங்கே பாருங்க வந்து மாடு எடுக்க வாடி வாசல் உள்ள பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாருங்க காலை வெளியே வர்றது. இதுதாங்க இங்கே தான் வந்து மாடுபிடி வீரர்கள்லாம் வந்து நிற்க போகிறாங்க இன்னும் ஒரு 4 நாளில். பாருங்க இதுதான் வந்து வாடி வாசல். வாடி வாசலே பாருங்க அமக்கலமாக இருக்குது. வா வந்து பனைமரத்தோட இதாக இருக்குது. செமையாக இருக்குதுங்க. வாடி வாசல் பாருங்க. இதுக்குள்ள தான் மாடு வீரர்கள் நின்றுட்டு இருப்பாங்க. அல்டிமேட்டாக இருக்குதுங்க இந்த இடமே. ஓ பயங்கரமாக இருக்குது. வந்து நம்ம தான் மாடு மாதிரி வெளியே வந்துட்டு இருக்கிறோம். பாருங்க வாடி வாசல் இடமே பயங்கரம். இன்னும் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சதுங்க கம்ப்ளீட். அதுக்கப்புறம் அடுத்து ஜல்லிக்கட்டு உள்ளே இறங்கிடும். அண்ணெல்லாம் வந்து வேலை செஞ்சுக்கிறாரு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து அந்த தேங்காய் நார் இருக்கும் பார்த்தீங்களா? அதை தான் வந்து இங்கே கொட்டிடுவாங்க. வேலை வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அல்டிமேட்டாக இருக்குதுங்க. பாருங்க வா எல்லாம் வந்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தரமாக இருக்கும்போது ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி தான் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. பாருங்க அந்த லென்த்து இந்த லென்த் வரைக்கும் ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குதுங்க.
என்னப்பா அதெல்லாம் வந்து எல்லாம் கவர் பண்ணலந்தாண்ட எல்லாம் கவர் பண்ணிடுவாங்க இன்னும் ஒரு 4 நாளில். அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு ஸ்ட்ரைட்டாக மாட்டை உள்ளே இறக்கி விளையாட வேண்டியதுதான். அதுதான் மக்களை எடுத்த வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா இது இவ்வளோதான் வந்து நம்ம வந்து கட்டி வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா. இன்னும் வந்து அந்தாண்ட ஒரு இதே மாதிரி வந்து அந்தாண்ட கொஞ்சம் போடுவாங்க சரிங்களா. அந்தாண்ட கொஞ்சம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். போடணும் வந்து போடுவாங்க இன்னும் அவ்வளோ தூரம் போடுவாங்க. உள்ளே வந்து போட்டாங்கன்னா நாளைக்குலாம் இன்னும் ஒரு 4 நாள் ரெடி ஆகிடும். அதனால் 2ஆம் தேதி வந்து ஜல்லிக்கட்டுன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு 4 நாள் ரெடி ஆகிடும். அதெல்லாம் முக்கால்வாசி ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து உள்ளேலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாலில் கீழே வந்து அடிப்படை போடுவாங்க பார்த்தீங்களா புல் மாதிரி